சார் இன்றைக்கி முன்ஜாமீன் மனுக்கள் மட்டும் விசாரணைக்கு வருகிறது. முன்ஜாமீன் மனுக்கள் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது சார். அதுக்கு எங்களுக்கு இல்லை 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 அது தலையிடல. நீதிமன்ற விசாரணையில் இருக்குது சார். இல்லை இல்லை முன்ஜாமீன் மனுக்கள் இல்லை விசாரணையில் இருக்கும்போது சொல்ல முடியாது சார். விசாரணையில் இருக்குது விசாரணையில் இருக்கு சார். நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கு. விசாரணையில் இருக்கும்போது சார் விசாரணையில் இருக்கு சார். விசாரணை இல்லை சார். இன்றைக்கு விசாரணையில் இருக்கு சார். வேற இல்லை விசாரணையில் இருக்கு. விசாரணை முடித்து விட்டு நாங்கள் வந்து வெளியில வந்து பேசுறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான 7 வழக்குகள் மீதான விசாரணை தற்பொழுது நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, விவரம் என்ன? நிச்சயமாக கடந்த வாரம் சனிக்கிழமை தாவேகாவுடைய மக்களை சந்திக்கும் என்ற நிகழ்ச்சி கரூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது அதிக அளவில் கூட்டம் கூடியதாலும் குறித்த நேரத்தில் நடிகர் விஜய் வராதாலும் அதிக அளவில் கூட்டம் கூடியது. இந்த நிகழ்வின் போது கிட்டத்தட்ட 41 பேர் அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். சிலர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பலனளிக்காமலும் உயிரிழந்தனர். இந்நிலையில் தான் இது சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியிருந்தது. குறிப்பாக இந்த சம்பவம் என்பது உரிய நேரத்தை கடைபிடிக்காதனாலும் முறையாக கூட்டத்தை நிர்வாகிக்க முடியாததால் நடைபெற்றதாக கூறி பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சம்பவம் நடைபெற்று அடுத்த நாளை இந்த வழக்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று தாவேகா தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த வழக்குகள் அனைத்தும் தசரா விடுமுறை முடிந்து வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று வழக்கமான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த வழக்கு தற்போது விசாரணை என்பது துவங்கியுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கை விடுமுறை நீதிமன்ற நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் தற்போது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது புதிதாக ஏதேனும் மனு தாக்கல் செய்யப்படும் என்று பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. முறையீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாவேகா தரப்பிலோ மற்ற மனுதாரர்கள் தரப்பிலோ எந்தவித புதிய மனுக்களும் விசாரணை இன்று தாக்கல் செய்யப்படவில்லை. அதே போல முறையீடும் செய்யப்படவில்லை. தற்போதுதான் இந்த வழக்குகள் விசாரணை என்பது துவங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கு, அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தண்டபாணியினுடைய அமர்வில் வழக்குகள் என்பது பொதுநல வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்ட 7 வழக்குகள் இன்று விசாரணைக்கு தற்போது எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய முக்கிய சாராம்சம் என்பது, முதல் வழக்கு என்பது இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். தமிழக காவல்துறை உரிய விசாரணை என்பது செய்யவில்லை. குறிப்பாக சம்பந்தப்பட்ட முதல் குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை. எனவே தமிழக காவல்துறை விசாரணை செய்தால் இந்த விசாரணை என்பது நியாயமாக இருக்காது. எனவே விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதே போல தாவேகா என்பது உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை. சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகளை அழைத்து வந்துள்ளனர். அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த எந்தவித கட்டுப்பாடுகளையும் பின்பற்றவில்லை. எனவே தாவேகா கட்சியினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல இந்த அதாவது இது போன்ற கூட்டங்கள் கூடக்கூடிய நிகழ்வில் புதிய வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் வகுக்கும் வரை தாவேகாவுடைய அந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பல்வேறு மனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அனைத்து மனுக்களும் ஒன்றாகத்தான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தற்போது விசாரணை என்பது துவங்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போதுதான் இந்த வழக்கில் என்ன விதமான வாதங்கள் வைக்கப்படுகிறது, எதிர்த்தரப்பில் என்ன விதமான வாதங்கள் வைக்கப்படுகிறது, அதே போல அரசு தரப்பில் என்னென்ன தகவல்கள், புதிய தகவல்கள் ஏதேனும் தெரிவிக்கப்படுகிறதா என்பது குறித்த முழு விவரம் என்பது தெரிய வரும். ரஃபீக் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.